வணக்கம் நண்பர்களே. நம்ம பிரபஞ்ச சக்தி பற்றியும் நமது வாழ்க்கைக்கு அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றியும் பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், நான் பிரபஞ்சத்தை என்னிடம் ஈர்ப்பதற்கு, பிரபஞ்ச சக்தியை என்னிடம் ஈர்ப்பதற்கு எல்லா டெக்னிக்கும் நான் பயன்படுத்திட்டு வரேன். எனக்கு எப்படி தெரியும் எனக்கு பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி, அந்த லிங்க்கு, ஒரு கனெக்ஷன் எனக்கு கிடைச்சிருதுன்னு எப்படி தெரியும்? அது சில சிக்னல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஒன்று வந்து என்னன்னு கேட்டால், உங்களை மற்ற மக்கள் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பீப்புள் ஸ்டார்ட் அக்செப்டிங் யூ ஈஸிலி. முன்னாடி எனக்கு ரொம்ப பிரயத்தனை பண்ணோம். உங்களோட ஐடியாவை கேட்கறதுக்கோ, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் உடனே சரின்னு சொல்லி கேட்கறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ எளிதாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது முதல் சிக்னல். யூனிவர்சிட்டி, யூனிவர்ஸ் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுது, செயல்பட ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிறது ரைட். ரெண்டாவது, உங்கள் தாட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தாட்ஸ் வந்து இன்னொருத்தர் எளிதாக சொல்லுவாங்க நம்ம முன்னாடி. அதை அப்படி பண்ணலாமே, நம்ம நம்ம சொல்ல நினச்சிட்டு இருப்போம், அது விஷயம். தட் மீன்ஸ் உங்களுடைய தாட்ஸ் முன்னாடி இன்னொருத்தருக்கு போய் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது. ஸோ யுவர் தாட்ஸ் ஆர் அக்செப்டட் பை அதர்ஸ். ரெஃப்யூசல் வராமல் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்குது. மூன்றாவது, நாள் முழுவதும் ரொம்ப எளிதாக போகுது. எந்த சின்ன சின்ன சச்சரவுகள் இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், நம்ம நினச்சபடி அன்றைக்கி எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்கிறது. இதுபோல் வரிசையாக நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது. நான்காவது வந்து நீங்கள் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார்கிட்ட ஒரு விஷயம் பார்க்குறது ரொம்ப குதிரை கொம்பு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள எளிதாக நீங்கள் சந்திப்பீங்க. ரிலவெண்ட் பீப்புள் யூ கேன் ஈஸிலி மீட். அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரபஞ்சம். அடுத்தது என்னன்னு கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முழுவதும் ஒரு கண்ட்ரோல் எடுத்தது போல ஒரு உணர்வு. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நான் நினச்சபடி நடக்குது, நினச்சபடி எல்லாம் இந்த டயத்துக்குள்ளே முடிஞ்சிடுது, எதிர்பார்த்து போனது கிடச்சிடுது, நடந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோட சிக்னல்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, ஸ்ட்ராங் ரொட்டீன் அது வந்து ஃபார்ம் ஆகிடும். அது வந்து முன்னாடிலாம் ஒரு ரொட்டீன், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அந்த ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடும். இல்லைன்னா ரொட்டீனை பண்ணுறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம், சில விஷயங்களை பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை மக்கள் உங்களிடம் வந்து விலகி போவாங்க. உங்களை டெய்லி வம்பு பண்ணிட்டுருக்கவன், சண்டை பண்ணிட்டு இருக்கவன், சண்டை போட்டிருக்கிறவன், இல்லை கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான், நக்கல் அடிச்சிட்டு இருக்கான், எப்போவுமே ஒன்று ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போட்டுட்டு இருக்கிறான், நையாண்டி பண்ணிட்டு இருக்கான், இது மாதிரி ஆட்கள் வந்து உங்கள்ட்ட இருந்து விலகிடுவாங்க. விலகி போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக, பாசிட்டிவ் சிக்னல் ஃப்ரம் த யூனிவர்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய வட்டங்கள், புதிய நண்பர்கள், புதிய குழுக்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை உயர்த்துவதற்கு அந்த புதிய வட்டம், புதிய நண்பர்கள், புதிய கான்டாக்ட்ஸு, புதிய நெட்வொர்க்கிங், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம யூனிவர்சிட்ட, காஸ்மிக் கிட்ட, பிரபஞ்சத்திட்ட பல டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வேணுனாலும், நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது என்றால் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், பிரபஞ்சத்திலிருந்து நம்ம அபரிமிதமாக பணத்தையோ, செல்வத்தையோ, இல்லை உறவுகளை மேம்படுத்துவதற்கோ பெறுவதற்கு நம்ம கெப்பாசிட்டியை முதல்ல உயர்த்திக்கணும். கெப்பாசிட்டியை உயர்த்தினா தான் அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அபரிமிதத்தை வாங்க கொள்ள முடியும். இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாரா இருக்கு. நாம் வாங்கி கொள்ள முடியாத லெவல்ல இருக்கும், பெற முடியாத லெவல்ல இருக்கும். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி வளர்த்து இல்லை, தகுதியை வளர்த்து. தண்ணி வேணும், மழை ரொம்ப மழையே இல்லை, ரொம்ப தண்ணி பஞ்சமா இருக்குது, கடவுள்கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்றோம், பெரிய மழை கொடுக்குறாரு. அந்த மழை தண்ணியை எதில் நீங்க சேமிச்சு வைப்பீங்க? அந்த கெப்பாசிட்டி ரொம்ப வளர்த்துக்கிட்டா தானே அவங்க யூஸ் பண்ண முடியும். அது அண்டால பிடிச்சி வைக்கணும், ஒரு 4 அண்டால பிடிச்சி வைக்கணும், பீப்பாய், பேரல், அது மாதிரி பெரிய பெரிய இதில் பிடிச்சி வைக்கணும். நம்ம வெறும் ஸ்பூனு பிடிச்சிட்டு இருந்தா, டம்ளர்ல பிடிச்சிட்டு இருந்தா, மக்ல பிடிச்சிட்டு இருந்தா, அதுபோல நம்ம கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும். அப்போ கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணணும். அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்குது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஜாதி, மதம், பேதம் எதுவுமே பார்க்காது. எல்லாருக்கும் உதவி பண்ண தயாராக இருக்கு. நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ரெடியாக இல்லை, தயாராக இல்லை. அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஒவ்வொருத்தரும் பண கஷ்டத்திலிருந்து வெளியே வரலாம். கடன் எல்லாம் எளிதாக அடைக்கலாம். செல்வந்தர் ஆகலாம், சந்தேகமே கிடையாது. முதல்ல நம்பிக்கை வரணும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரணும்.
பிரபஞ்சம் மீது நம்பிக்கை வரணும். அப்பதான் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க கொண்டு வர முடியும். உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். நன்றி, வணக்கம்.